ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு 4 நெல்லிக்காய் விதையெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி செக்மெண்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், பச்சை மிளகாய் 1-2 உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் ஜீரகம், உப்பு தேவையான அளவு. இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இது மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இதுக்கு தேவையான தாளிப்பை நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன கடாயில் எண்ணெயை விட்டுக்கணும். அதோட கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூளை போட்டுட்டு இதை அந்த பாத்திரத்தில் போட்டுடணும். நம்ம நெல்லிக்காய் அரைச்சி வச்சுருக்கணும்ல, அந்த பாத்திரத்தில் போட்டுடணும். போட்டு நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுக்கணும். அது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சூடான சாதத்து கூட சேர்த்து சாப்பிடணும். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.